ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஓடிசி பேட்டர்ன்ஸ் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் சொல்கிற இந்த கேண்டில் பேட்டர்ன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களாலுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண தெரியாமல், எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான பேட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டர்ன் கைஸ். ஓகே, ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே போடுறேன். ஓகே, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் லாஜிக் பேஸ்டான பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது, எப்படின்னா அவாய்ட் பண்ணணும், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதெல்லாம் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அப்போ தான் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோடெக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஃப்ரீ லைவ் சிக்னல் பாட் சிக்னல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹை ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஹை ப்ராஃபிட்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டல் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3%, ஸோ இந்த மாதிரி பணம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க கன்சிஸ்டண்டாக. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பண்ணால் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேட்டர்ன்ஸே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. திஸ் பேட்டர்ன் ஒர்க்ஸ். இந்த இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ட்ரேடுக்கான என்ட்ரி நான் இப்போ வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ அப்ட்ரேட் போடணும்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 8 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 8 கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் இருக்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ லாஜிக்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 8 ரெட் கேண்டில்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ பிகினர்ஸ்னால் ரொம்ப பிகினர்ஸ்னால் என்ன திங்க் பண்ணுவீங்க, என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, ஸோ லாஜிக்கே இல்லையே, இந்த கலரை வச்சு சொல்கிறீங்களே, ஸோ அது என்ன ப்ரோ லாஜிக்னு கேட்டிங்கன்னா, ஸோ லாஜிக் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஷோ பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரெண்ட் பேஸ்டாக போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டு பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது எப்பயுமே ஹை ப்ராபபிலிட்டி நம்ம வின் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிக சான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் நம்மளோட 9th கேண்டில் என்ட்ரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமும் கண்டினியூஸாக மேலே போகிருக்கு பாருங்கள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தொடர்ந்து ஒரு 8 கேண்டில்ஸ் வந்துட்டாலே ஸோ நெக்ஸ்ட் 9th கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் அதாவது பார்த்தீங்கன்னா மோர் தென் 85% பார்த்தீங்கன்னா அது க்ரீனில் தான் முடியும். நான் வந்து அப்டேட்டுக்கான என்ட்ரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து எதுலனா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 5 மினிட்ஸில் ரொம்பவே பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாங்கர் டைம் ஃப்ரேமில் பண்ணால் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ல இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 மினிட்ல ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1 மினிட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள் நான் 1 மினிட் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 9th இது நம்மளோட என்ட்ரி. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மினிட்லையும் யூஸ் பண்ணலாம், 5 மினிட்லையும் யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கணக்கில்னா போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தா ரொம்ப டேஞ்சர், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் 5 மினிட்ல ரொம்பவே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கான லாஜிக்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்டேட்டுக்கான என்ட்ரி போடணும்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு 8 கேண்டில்ஸ் பண்ணால் க்ரீன் கலரில் வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஜிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ 9th கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அதாவது 85% பார்த்தீங்கன்னா சேம் கலர் அதாவது க்ரீன்லேயே முடிகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணிட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் லாஜிக் பேஸ்டாக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஸோ சேம் தான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் என்ட்ரிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரிக்கும் அதே தான். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தா டவுன் ட்ரேட் போகணும்னா ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், அப்படியே ஆப்போசிட் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து 8 கேண்டில்ஸ் இருக்கணும். ஓகே? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9th கேண்டில் நம்மளோட என்ட்ரி. ஓகே? ஸோ அதுவுமே பாருங்கள் நான் உங்களுக்கு சார்ட்டில் இப்போ நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9th கேண்டில் இது நம்மளோட என்ட்ரி. ஓகே? ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டர்ன் கைஸ். ஓகே? ஸோ இது பார்த்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கூட. ஸோ லாஜிக் பேஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக் பேஸ்டாக நீங்கள் ட்ரெண்ட் பேஸ்டாக ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேவா?
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் கைஸ். ஓகே. ஸோ ஏன் ப்ரோ நீங்க வந்து கரெக்ட்டா வந்து 8 கேண்டில்ஸ்ன்னு சொல்றீங்க. ஏன் 5 கேண்டில்ஸ், 7 கேண்டில்ஸ், 6 கேண்டில்ஸ்னா பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா 8 கேண்டில்ஸுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சேம் கலர் வந்துருச்சுனாலே மொமெண்டம்ன்றது பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மொமெண்டம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் மோர் சான்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 9th கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஓகேவா. ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 கேண்டில்ஸ் பாருங்க. ஓகேவா. ஸோ 8 கேண்டில்ஸ் பார்த்துட்டு 9th கேண்டில் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6 கேண்டில், 7 கேண்டில், 5 கேண்டில்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த 8th கேண்டில் மட்டும் செக் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிசி மார்க்கெட்டில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓடிசி மார்க்கெட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ அதே நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஸோ அதனால் ஒரு கோல்டன் என்ட்ரின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேசினா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக போய் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மஸ்ட் போய் டெமோவில் போய் சார்ட்டை பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ இதேமாதிரியே பார்த்தீங்கன்னா 25 பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு டெலகிராமில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்க கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.